என்னங்க, நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? இல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டே சொல்றதுக்கு மனசு வரலையா? ஆதிர, நீ சொல்லுமா. சொல்றேன் மாமா. அது இவரு கனவு வீட்டை கட்டுறதுக்கு யார்கிட்டயாவது மொத்தமா 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா நான் வாட்டர் கேன் கடையில இருந்து வர லாபத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா நான் அந்த கடனை அடைச்சிடுறேன்னு சொன்னேன் மாமா. தோ இவர்கிட்டதான் நான் சொன்னேன். ஏங்க, நான் சொன்னா இல்லையா? உங்ககிட்ட சொன்னபடி நான் பிரியாணி கடை பாய் என்ன கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கடனா கேட்டேன். இது தப்பாங்க? இது தப்புனா இனிமே நான் இது பண்ண மாட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. ஆஹா, என்ன நடிப்பு! பிரபு கண்ணா, இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படிப்பட்ட பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு கோவப்பட்டுட்டியப்பா. எதை கொட்டினாலும் அள்ளிடலாம், ஆனா வார்த்தைய கொட்டினா அள்ள முடியாது. இப்ப நீ என்ன பண்ண போற? ஏங்க, நீங்க உங்க கனவு வீட்டை பத்தியே 24 மணி நேரமும் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? அத பார்க்கவே என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால சீக்கிரமே அந்த கனவு வீடு உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நினைச்சேன் பாருங்க. அது ஏன் தப்புதாங்க, ஏன் தப்புதான். நீங்களாச்சும் உங்க கனவாச்சுன்னு நான் பாட்டுக்கு என் வேலைய பார்த்துட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு என் புருஷன் கனவை நான் நிறைவேற்றியே காட்டணும்னு பரிதவிச்சு போய் அங்கேயும் இங்கேயும் பணம் கேட்டு அலையிறேன் பாருங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு சந்தேகமும் வரும், கோவமும் வரும், எல்லாமே வரும். ஆதிர, அதில்ல ஆதிர, நீ அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும். ஐயோ, நான் உங்ககிட்ட எத்தனை தடவைங்க சொல்றது? அகல்யாவுக்கும் ஜெகனுக்கும் ஃபீஸ் கட்ட வேண்டியது என் அப்பாவோட பொறுப்பு. அவர் அதை பார்த்து பாரு. அவங்க யாரும் என்கிட்ட பணம் கட்ட சொல்லி கேட்கல. இப்ப என்கிட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு எந்த செலவும் இல்ல. உங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் நான் பாய் அண்ணன் கிட்ட 2 லட்சம் ரூபாய் பணம் கடனா கேட்டேன். அவரும் இல்லன்னு சொல்லிட்டாரு. நானே உங்களுக்கு பணம் தர முடியாம போச்சேன்னு எவ்வளவு வருத்தத்தோடயும் வேதனையோடயும் இருக்கேன்னு தெரியுமா? ஏற்கனவே புண்பட்ட நெஞ்ச நீங்க மேலும் மேலும் புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? ஆதிர, ஆதிர, அழாத ஆதிர. நீ எதுக்கு அழற? அழாத ப்ளீஸ். பிரபு கண்ணா, உனக்கு இதே வேலையா போச்சு. எதையாவது சொல்லி ஆதிர மனச கஷ்டப்படுத்தி அவளை அழ வச்சுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் உனக்கு தப்புன்னு தெரியலையா? விடுங்க பாட்டி. அவருக்கு மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் அவர் கேட்கட்டும். என்ன சந்தேகப்படட்டும், என் மேல கோவப்படட்டும். அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு பாட்டி. யாரு எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு அமைதியா இருங்க. ஏங்க, நான் சொல்றதுல இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா நீங்களே எங்கேயாவது 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி உங்க கனவு வீட்டுக்கு கட்டிக்கோங்க. நான் அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிடுறேன். நிஜமா தான் சொல்றியா ஆதிர? நான் பொய்யே சொன்னதில்லைங்க. நீங்க 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கட்டிருங்க. நான் அந்த கடனை எப்படியாவது கட்டிடுறேன். உங்களுக்கு சம்மதமான மட்டும் சொல்லுங்க. சாரி ஆதிர, ரொம்ப ரொம்ப சாரி. நான் அந்த பாய் சொன்னதை கேட்டு உன் மேல கோவப்பட்டு உன்னை திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிடாதிர. நீங்க எதுக்குங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் பாட்டுக்கு பேசாம இல்லாம உங்களுக்காக கடன் வாங்க அலைஞ்சிட்டு இருக்கேன் பாருங்க. நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ ஆதிர, அப்படிலாம் சொல்லாத ஆதிர. பாட்டி சொன்ன மாதிரி நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைக்க நான் 7 ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும். அதுதான் உண்மை. நான் உன்னை நம்புறேன் ஆதிர. நீ லேட் பண்ணாம சட்டுப்புட்டுன்னு யார்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கி என்கிட்ட கொடுத்துரு. நான் அந்த வீடு கட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைச்சிரு. இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காதுற, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நீ பாட்டுக்கு என் மேல இருக்கிற கோவத்துல உன் முயற்சி கை விட்டுறாத. யார்கிட்ட 2 லட்சம் ரூபாய் வாங்கு. என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? புருஷனும் பொண்டாட்டி கொஞ்சம் சத்தமா பேசினா உடனே சண்டை முடிவு பண்ணிடுவீங்களா? எல்லாரும் போங்க. நானும் என் பொண்டாட்டி மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப கிளம்புறீங்களா இல்லையா? சரிப்பா, நீ மனசு விட்டு நல்லா பேசு. வாமா, போங்க போங்க. ஏய், நீங்க என்ன இன்னும் நின்னுகிட்டு இருக்கீங்க? வாங்க வாமா. பேசுங்கப்பா, பேசுங்க பேசுங்க. வாங்க. என்ன மன்னிச்சிராதரு. சாரி.
அதான் ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க கிளம்புங்க. உங்களுக்கு ஜீப் வெயிட் பண்ணுது பாருங்க. எனக்கும் வேலை இருக்கு, நீங்க போங்க. சரி ஆதிர, நான் வரேன். ஆ என்ன நீங்க மட்டும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. போறேன் ஆதிமா, போறேன். இதோ போறேன். புளியாரப்பா, இவரை சமாளிக்கிறதுக்காக ஒரு பொய்ய சொன்னா, இவர் என்னடானா அதையே புடிச்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடு, அத கொஞ்சம் கொஞ்சமா நீயே கட்டுன்னு சொல்லிட்டு போறாரு. ஏற்கனவே நான் 2 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கட்டணும். இப்ப இவரோட 2 லட்சம் வேற சேர்ந்துச்சுன்னா 4 லட்சம் ரூபாய் ஆயிடுமே. அதெல்லாம் எப்படி எப்ப அடைக்க போறனோ? புளியாரப்பா, நீதான்ப்பா எனக்கு துணையா இருக்கணும்.